எம்ஜிஆருக்கு பிறகு எனக்கு பிறகு இந்த கட்சியில ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா ஒரு 30 வருடமா ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கட்சியை ஆரம்பிக்கல. ஒரு 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு முதலமைச்சராகவே ஆகிவிட்ட திரு விஜயை பார்த்து அரசியலுக்கு வரதுனா ஒரு பெரிய விஷன் வேணும். எனக்கு அந்த மாதிரியான ஆர்வமே இல்லை எனக்கு. வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அறம் இணைய இதழில் நண்பர் சாவித்திரி கண்ணன் எழுதி ஒரு கட்டுரை வெளிவந்தது. அந்த கட்டுரை ரஜினியையும் அஜித்தையும் மையப்படுத்தியே அந்த கட்டுரை இருந்தது. இன்றைய முதல்வர் விஜய் அவர்களும் அந்த கட்டுரை செய்தியில் இடம்பெடுத்திருந்தார். அந்த செய்தி என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 30 வருடங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதா சொல்லி கடைசியில் அரசியலுக்கு வரலன்னு மறுதளிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அதில் கொஞ்சம் ரஜினியை விமர்சன பார்வை கூட இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை. அதே நேரத்தில் அதாவது எப்படி விமர்சன பார்வைனா, ஒரு 30 வருடமாக ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவர் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் கட்சியை ஆரம்பிக்கல. ஆனால் இன்றைக்கு ஒரு 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு முதலமைச்சராகவே ஆகிவிட்ட திரு விஜயை பார்த்து வருத்தப்படுகிறார் ரஜினி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சன பார்வை இருந்தது. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் அவர் ரஜினி நேரடியாகவே சொல்லிட்டாரு, எனக்கு இதெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரு. என்னுடைய தலைமுறை வேற, விஜயோட தலைமுறை வேற, அதனால எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது அப்படின்னு அவர் பதிவு பண்ணால் கூட இப்படி செய்திகள் 1-2 இடம்பெறுகிறது. ஸோ நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேணாம். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா, அதாவது ரஜினி இந்த கட்டுரை ரஜினியையும் அஜித்தையும் மையப்படுத்தி தான் இந்த கட்டுரை இருந்தது. இந்த கட்டுரையில் எப்படி அஜித் வர்றாரு அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது. அதாவது அஜித்தோட அரசியல் வருகை பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி கூட இந்த செய்தியை நம்ம பேசியிருக்கோம். இது ஒன்றும் புது செய்தி இல்லை. பரவலாக அதாவது பகிரங்கமாக வெளிவந்த செய்தின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த செய்தி ஓரளவுக்கு வெளிவரத்தான் செய்தது. அஜித்தை அதிமுகவின் தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள் நடந்தது அப்படின்னு ஓரளவுக்கு செய்திகள் வெளிவரத்தான் செஞ்சது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அது எப்படி அப்படிங்கும்போது, அப்போ சாவித்திரி கண்ணன் தன்னோட கட்டுரையில் அவர் சொல்கிறார், அதாவது சோ அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். ரஜினி தமிழக அரசியல் பற்றி, அதாவது முன்னணி தலைவர்கள் பற்றி, தமிழகத்தின் அரசியல் நிலைமை பற்றி, அந்தந்த காலகட்டம் பற்றிய கதைகளை ரொம்ப ஆர்வத்தோட சோ அவர்கள்ட்ட கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ சோவுக்கும் ரஜினியோட ஆர்வத்தை பார்த்து அவரும் தமிழக வரலாறுகளை பற்றி 2 பேரும் மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஆர்வமாக ரஜினியும் கேட்பாரு, சோ அவர்களும் ஆர்வமாக சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ரஜினி சோவின் மறைவுக்கு பிறகு அவர் ரஜினி அவருக்கான அரசியல் சூழல் அமையலை. ஸோ அவருடைய கடைசி வரைக்கும் அவருடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட அது கேள்விக்குறியாக மாறி போயிடுச்சு சொல்லலாம். இதில் அஜித் எங்கே வராரு அப்படின்னா, ஒரு டயத்தில் அதிமுகவின் ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு 96 எலெக்ஷன் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த வளர்ப்பு மகன் திருமணம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது. அந்த டயத்தில் தான் இந்த தோல்விக்கு, அதிமுகவின் ஒரு பெரிய தோல்விக்கு திருமதி சசிகலா அவர்கள் தான் காரணம், அவங்கள கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய போர்க்குரல் இருந்தது. சசிகலா ஜெயலலிதாவோட உடன்பிறவா சகோதரின்னு ஜெயலலிதாவாலேயே அறிவிக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த குரலை செவிசாய்க்கலைனாலும் கட்சிக்காரருடைய வற்புறுத்தலுக்கு என்னங்க அவரும் சரி நான் சசியை நான் விலக்கியே வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கொஞ்ச நாள் விலக்கியே வச்சுருந்தாங்க. அந்த டயத்தில் ஜெயலலிதாவுக்கு பெரிய உதவிகரமாக இருந்தவர் சோ அவர்கள் தான். அப்போ அந்த நேரத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் உடலாம் கொண்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ சோ ஜெயலலிதாவிட்ட அவர் பர்சனலாக அவர் பேசியிருக்காரு. அதாவது இந்த கட்சி இன்னும் வலிமையாக, உனக்கு பிறகு இந்த கட்சி இன்னும் வலிமையாக இருக்கணும்னா உனக்கு பிறகு ஒரு இளம் தலைவர் தேவை, அந்த மாதிரி யாரையாவது நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜெயலலிதா சொல்கிறாங்க, எனக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு எனக்கு பிறகு இந்த கட்சியில் ஒரு வலிமையான தலைவராக, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லையே அப்படின்ட்டு சோ அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் சோ அவர்கள் அஜித்தை சொல்கிறார்,
அதாவது சினிமாவில் வந்து ஒரு எந்த நடிகருடைய வளர்ச்சியையும் பார்த்து பொறாமைப்படாத ஒரு மனிதர், எந்த விதமான சர்ச்சைகளும் சிக்காத ஒரு மனிதர் அப்படின்னு ரொம்ப அஜித்தை பற்றி ஒரு பெரிய பாசிட்டிவான செய்தியை சொல்லும்போது, ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவருக்கு அந்த தம்பிக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கணுமே, இது சரியாக வருமா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் வந்து அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து அப்போ ஜெயலலிதாட்ட சொல்லிட்டு அஜித்தை சந்திக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. ஸோ அதற்கு மிக முக்கிய உதவிகரமாக காரணமாக இருக்கிறது வந்து சோவுடைய மகன். அவர் தான் முக்கிய காரணமாக இருக்காரு. சோவுடைய மகனும் நடிகர் அஜித் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லப்பட்டிருக்கு. அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சோவுடைய பையன் மூலமாகவே அஜித்திட்ட பேசுகிறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ அஜித் சொல்கிறாரு, என் மேலே நீங்களும் மேடம் அவர்களும் உங்களை நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே நேரத்தில் அரசியலுக்கு வரதுனா ஒரு பெரிய விஷன் வேணும், எனக்கு அந்த மாதிரியான ஆர்வமே இல்லைன்ட்டு சாரி, தயவு செஞ்சு இந்த முயற்சியை கைவிட்டுடலாம் அப்படின்ட்டு அஜித் சொல்லியிருக்காரு அவர்கள்ட்ட. அப்போ அவர்கள் வந்து, தம்பி நீங்கள் உடனே சொல்ல வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் போகட்டும், நீங்கள் கூட சொல்லுங்கள், வீட்டில் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நான் கூட வந்து பேசுறதுனா கூட சொல்லுங்கள், நானே வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர்கள் சொல்லும்போது, அப்போ அஜித் வந்து சொல்கிறாரு, இல்லை அங்கிள், வீட்டில் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் அவங்களோட முடிவும் இருக்கும். ஆக்சுவலாக நான் விரும்புகிறேன்னா அவங்களும் என்னை வந்து சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த முயற்சி இத்தோட விட்டுருவோம் அப்படின்ட்டு அஜித் அவர்கள் சொல்லி அந்த முயற்சி அன்றைக்கே அது நிறுத்தப்பட்டது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. ஸோ இந்த செய்தியை வந்து நம்ம ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இது வந்து பகிரங்கமாக வராத செய்தி தான், ஆனாலும் அவசரமாக இந்த செய்தி வெளிவந்த செய்தி தான் இது. எப்படின்னா, எங்களுடைய சினிமா ரிப்போர்ட்டர் மறைந்த, இப்போ அவர் உயிரோடல்ல, ராத்தா சக்திவேல்னு நக்கீரன் அப்படி போயிருந்தார். அவர் அன்றைக்கு என்கிட்ட சொன்ன செய்தி, சரவணா இப்படி ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு, இப்படி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, அஜித்தோடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னார். அந்த மாதிரி ஆனாலும் அந்த செய்தி வந்து ஓரளவுக்கு அரசல் போசலாக வந்த செய்தி தான். அஜித் வந்து அன்றைக்கே அவர் அதை மருத்துவம் செய்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கு அந்த செய்தி வந்து மீண்டும் வந்திருக்கு. இன்றைய அரசியல் சூழல்லாம் மாறிப்போன பின்னாடி இன்றைக்கும் அந்த செய்தி மீண்டும் வந்திருக்கு. முக்கியமாக சாவித்திரி கண்ணன் சொல்லும்போது அந்த செய்தி இன்னும் வலிமை பெறும். ஏன் அப்படின்னா, நம்ம சாவித்திரி கண்ணன் வந்து துக்ளக் இதழிலேயே பணிபுரிந்தவர், அவர்கள்ட்டே பணிபுரிந்தவர். அப்போ அவர் சொல்லும்போது அந்த செய்திக்கு இன்னும் வேல்யூ ஜாஸ்தியாகுது இல்லையா. அதாவது ரொம்ப குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஜினிக்கு வந்த வாய்ப்பை அவர் வந்து தவற விட்டார். அதே நேரத்தில் தவற விட்டுட்டு இப்போ வருத்தப்படுறாரு. ஆனால் அதே நேரத்தில் அஜித் வந்து தனக்கு வந்த தான் வந்து ஒரு அதிமுகவுடைய தலைவராகி அவருக்கு ஒரு முதல்வராகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட அவர் வந்து அதை ஏற்றுக்கலை. அவர் ஒரு ஜெனுவனாக அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அந்த அரசியல் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதிமுகவுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வேணும் அப்படின்னு நினச்சி தான் அவர்கள் மூலமாக இந்த காரியம் இருந்தது. ஆனால் அது இன்றைக்கு அந்த கரிஸ்மாட்டிக் லீடராக திரு விஜய் அவர்கள் மாறிப்போன மாதிரியான சூழல்கள் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி செய்திகள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதிமுகவுடைய கரிஸ்மாட்டிக் லீடராக திரு விஜய் அவர்கள் மாறிவிட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கு செய்திகள் அடிபடுது. ஸோ அந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.